Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம விளக்கு வைக்கும்போது எண்ணெய்க்குள்ள இந்த ஒரு பொருளை நம்ம போட்டு வச்சா போதுங்க. 10 வருஷம் நம்ம விளக்கு ஏத்திக்கிட்டே இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட கரி பிடிக்காம, பாசி பிடிக்காம எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு டாப் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு பதிலாக டிஷர்ட்டு, சட்டை இந்த மாதிரி துணிகள் கூட எடுத்துக்கலாங்க. இந்த துணியை இந்த மாதிரி அடிப்புறமாக இருக்கிறது வெளிப்புறமாக இந்த மாதிரி நிமித்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா துணியை நல்லா விரித்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம துணியை பாதி அளவுக்கு வர மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும். ஒரு சைட்லேருந்து பாதியும் இன்னொரு சைட்லேருந்து பாதியும் வர மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போ துணியை நம்ம கிராஸாக இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். மேல் பகுதியிலேருந்து நம்ம கிராஸாக மடித்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம மடித்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நமக்கு டிஷர்ட்டில் நம்ம மடித்தா கூட இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே கை விட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த துணியை வெளியே இந்த மாதிரி இழுத்து எடுக்க வேண்டியதான். இந்த டிப்ஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகக்கூடிய டிப்ஸ். இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த துணியை இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இது கலராமல் அப்படியே இருக்கும். இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தொப்பி மாதிரியே இருக்கும். இது போட்ட உடனே கழண்டு விழுந்துருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. தலையில் நம்ம எவ்வளோ நேரம் வச்சாலும் இந்த தொப்பி கீழே விழாமல் அப்படியே இருக்குங்க. இது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டவல் அல்லது டிஷர்ட் இந்த மாதிரி எந்த துணிகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடித்து வச்சுட்டோம் பாருங்கள். குழந்தைகளுக்கு நம்ம தலையில் வைக்கும்போது இது சூப்பரான ஒரு தொப்பி மாதிரியே இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டில் தொப்பி இல்லாமல் இருந்தாலும் நம்ம வெளியில் எங்கேயாவது போனோன்னா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த துடைப்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கவர் ஒன்று இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த பகுதியில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பை கீழே விழாமல் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பேக் இருந்தாவே போதும். இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சுட்டோம். இந்த பேக் கீழே விழவே விழாது. இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு கடியில், கட்டிலுக்கு, டைனிங் டேபிள் கடியிலலாம் நிறையவே ஒட்டடை இருக்கும். இந்த ஒட்டடைகளை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் நாம் துடைப்பம் தான் யூஸ் பண்ணுவோம். துடைப்பம் யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த துடைப்பத்தில் நிறைய ஒட்டடைகள் அப்படியே இருக்கும். இந்த துடைப்பத்தில் இந்த ஒட்டடைகள் அடித்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டடை அடித்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டடை அந்த துடைப்பத்தில் ஒட்டாமல் இருக்குங்க. அதே சமயத்தில் ஒட்டடை அடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் ஒட்டடை அடிக்கும்போது இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆணியோ அல்லது சின்னதாக ஒரு கம்பியோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டையோ ஒரு கல்லோ வச்சு இந்த ஆணி இதில் வச்சு நல்லா தட்டு கொடுத்துக்கலாம். ஓரமாக தட்டு கொடுத்துக்கணும். தட்டும்போது கொஞ்சம் மெதுவாக தட்டினோன்னாவே போதும். இதில் சூப்பராக இந்த மாதிரி ஓட்டை விழுந்துடும் பாருங்கள். 2 தட்டு தட்டினா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஓட்டை விழுந்துச்சு. அதே மாதிரி இந்த அகல் விளக்கில் இன்னொரு புறத்துலேயே நம்ம ஓட்டை போட்டுக்கணும். இதே மாதிரி வெளிப்புறமாக இந்த ஆணியை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டினாவே போதும். 2 சைட்லேயும் நம்ம அழகாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டோம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த அகல் விளக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பி ஒன்று எடுத்துக்கலாங்க. கம்பியோட 2 சைடையும் கொஞ்சம் வளைச்சிட்டு அந்த ஓட்டை போட்டிருக்கிற இடத்துல நல்லா நுழைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கொக்கி மாதிரி நமக்கு மாட்டிக்கும். இதுக்கு பதிலாக கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கயிறு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடிய கயிறு எடுத்து அந்த ஓட்டையில் போட்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டாவே போதும். உங்கள் வீட்டில் ஏற்கனவே பூந்தொட்டி இருந்ததுன்னா அந்த பூந்தொட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கப்பு இருந்தால் அந்த கப்பில் கொஞ்சம் மண் போட்டு நான் ஒரு சின்ன மணி பிளான்ட் அதில் நட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு குச்சியும் எடுத்துக்கலாம். இந்த குச்சியை இந்த மாதிரி அதில் நல்லா ஊனி வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கை இந்த மாதிரி அதில் மாட்டி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த அகல் விளக்கில் நான் ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல வாசனை தரக்கூடிய பொருள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தசாங்கம் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம 2 கற்பூரத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக பிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக இன்னொரு அகல் விளக்கில் நம்ம விளக்கேற்றி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அகல் விளக்குக்கு கீழே இப்போ இந்த விளக்கை வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கக்கூடிய விளக்கு கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் நம்ம அதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தானாகவே கரைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனை வரும். சாயங்கால வேளையில் நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா வீடும் வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் கொசுக்கள் தொல்லையும் அதிகமாக இருக்காது.
வீட்ல இருக்கக்கூடிய முன்பகுதியிலயோ அல்லது ஹால்லயோ கூட இந்த மாரி வச்சு விட்டுக்கலாங்க. பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அதே சமயத்தில அதுலேருந்து நல்ல ஒரு புகையும் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த புகை வர வர வீட்டுக்குள்ள நல்ல வாசனை பரவிக்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு இதில தசாங்கம் சேர்த்துருக்கிறேன். அது நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பொருள். இதுக்கு பதிலா உங்ககிட்ட வேற ஏதாவது ஜவ்வாது மாதிரி பொருட்கள் இருந்தா அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து கூட நல்ல வாசனை வரும். இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ நான் கொலுசு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கொலுசு வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கொலுசு நம்ம வாங்கும்போது நல்ல பளபளப்பாக இருக்கும். அதுவே நம்ம யூஸ் பண்ண பண்ண அது கொஞ்சம் டல்லான மாதிரியும் அங்கங்கே இடுக்குகளில் அழுக்கு அடைஞ்ச மாதிரியும் இருக்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போதோ அல்லது நம்ம கடையிலேருந்து நூடுல்ஸ் வாங்கும்போதோ இந்த மாதிரி சாஸ் நமக்கு கொடுப்பாங்க. இந்த சின்ன பேக்கெட் சாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது குப்பையில் தான் போகும். இந்த சாஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொலுசுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் தக்காளி சாஸ் இருந்ததுன்னா அது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொலுசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும். நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த 1/2 டீஸ்பூனுக்கு ஆப்ப சோடாவையும் இதில் சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம கொலுசு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நல்ல ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து அதை க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இதோட ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. காரணம் என்னென்னா நம்ம இதை தேய்க்காமல் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கழுவி எடுக்கணும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டு தான் கழுவி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் கொலுசு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. உங்கள் வீட்டில் கருத்து போன கொலுசு இருந்தாலோ வெள்ளி பொருட்கள் இருந்தாலோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. கொலுசு இப்போது நல்லாவே பளபளன்னு ஆயிடுச்சு. நம்ம வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு டோரில் இந்த மாதிரி கேஸ்கெட் வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜு சரியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருப்பாங்க. நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் கூட வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதில் கேஸ்கெட் போட்டு மூடி வைக்கிறோம். சில வேளைகளில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் பில் ரொம்பவே அதிகமாக எகிரி போயிருக்கும். நம்ம யோசிப்போம் எதுக்கு இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு. காரணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய டோராக கூட இருக்கலாம். இந்த கேஸ்கட்டுக்கு சரியான grip இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஓப்பனாக இருந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய கூலிங் எல்லாமே வெளியேறிட்டே இருக்குங்க. எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய அந்த கேஸ்கட்டை தனியாக எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணவே கூடாது. அதை அப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்ததான் நம்ம செய்ய போகிறதா முக்கியமான விஷயம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் எடுத்து இந்த கேஸ்கட்டுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணும்போது இதுக்கு நல்ல grip கிடைக்கும். நம்ம சும்மா சாத்தினா கூட நல்லா டைட்டாக இது க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த காரணமுமே இல்லாமல் நமக்கு டக்குன்னு கரண்ட் பில் ஏறுது அப்படின்னா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது ஃப்ரிட்ஜு தாங்க. ஃப்ரிட்ஜில் நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட கரண்ட் பில் அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரேயை க்ளீன் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜு டோரை க்ளீன் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அதுவும் இந்த நெய் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜு நல்லா க்ளோஸ் ஆகும். இப்போ நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலாக நம்ம ஆப்பம் போடணும் அப்படின்னா ஆப்பச்சட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி மண் சட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மண்சட்டியை புதுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நேற்றுக்கு தான் சந்தையிலேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எப்போவுமே நம்ம மண்சட்டி வாங்கணும் அப்படின்னா இதை பழக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ நான் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய ட்ரேயோ அல்லது ஒரு பெரிய பாத்திரமோ எடுத்து இந்த கஞ்சி தண்ணியை இந்த சட்டிக்கு கீழே கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம். அதே மாதிரி இந்த சட்டிக்கு மேலே உள்புறத்துலேயும் கொஞ்சம் ஊற்றி வைக்கலாங்க. நம்ம சட்டி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா நிரம்புற வரைக்கும் இந்த தண்ணியை நம்ம ஊற்றி வைக்கணும். கொஞ்சம் கஞ்சி தண்ணி கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருந்தோன்னா மறுநாள் நம்ம பார்க்கும்போது தண்ணி அடியில் கொஞ்சம் நல்லாவே உறைஞ்சி போயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாங்க. ஏற்கனவே இந்த சட்டியில் கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சதால் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு இந்த சட்டியை நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஈரம் போகிற வரைக்கும் இந்த டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டைம் இருந்ததுன்னா அந்த சட்டியை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டு வச்சுட்டோன்னா ஈரம் தானாகவே போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த சட்டியில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம்.
தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சட்டியை எப்படி பழக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமாக நம்ம வாங்கின உடனேயே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு உடனடியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சட்டி சீக்கிரமாக உடஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக விரிசல் விழுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த சட்டியை அப்படியே வச்சிடணும். இப்போ நான் இந்த சட்டி நல்லா பழக்கிட்டு ஆப்பம் போடுறதுக்கு யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாரமாக இந்த சட்டியில் தான் ஆப்பம் போட்டுட்ருக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு ஆப்பம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம மாவு ஊற்றிட்டு நான்ஸ்டிக்கில் போட்டால் கூட இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஆப்பம் கிடைக்காது. ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மண்சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் கூட ஈஸியாக நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு வரும். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த விளக்கு யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது பாருங்கள், அதில் நிறையவே கரி படிஞ்சிருக்கும். நம்ம விளக்கு ஏற்றிட்டு 2 நாள் கழித்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு அதில் கரி படர்ந்துருக்கும். ஆனால் இந்த டிப்ஸ் நம்ம ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கூட கரி அதில் படவே படாது. விளக்கில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா அதை நம்ம ஊற்றி ஓரமாக வச்சுட்டு விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி துடைக்கும் போது விளக்கில் இருக்கக்கூடிய பாசியாக இருக்கட்டும் அல்லது கரியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த துணியிலேயே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்திருக்குது துணியிலேயே. இப்போ நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி விளக்கில் போட்டுட்டு துணி வச்சு மறுபடியும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோன்னா விளக்கில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். விளக்கை நம்ம எண்ணெயோடு சேர்த்து கழுவும் போது அது அவ்வளோ சீக்கிரம் பிசுபிசுப்பு தன்மை போகாது. அதே சமயத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் முதல்ல நம்ம துணி வச்சு இந்த மாதிரி அதோட பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம துணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பழைய எலுமிச்சை பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தலைக்கு போடக்கூடிய ஷாம்பூவில் 2 சொட்டுக்கு இதில் சேர்த்துக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த விளக்கை இதில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். விளக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாவே போதும். விளக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே டக்குன்னு ஊறி போயிடுங்க. இப்போ இந்த விளக்கு மூழ்கிற அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நாம் அதே எலுமிச்சை பழத்தை திருப்பி வச்சு ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோன்னா விளக்கு சூப்பராக க்ளீன் ஆகும். இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ அல்லது ஜெல்லோ போட்டு கழுவி எடுத்துட வேண்டியதாங்க. சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் கிளிப் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தலைக்கு பூ வைக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய மெலிசான கிளிப்பு தான். இப்போ இந்த கறி வச்சு இந்த மாதிரி நல்லா நிமித்தி எடுத்துக்கலாம். கையிலேயே கூட நிமித்தி எடுத்துக்கலாங்க. அல்லது கருவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சு நல்லா 2 முறை சுற்றி விட்டோன்னா அந்த பின்னு நல்லா வளைஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றி வருது பாருங்கள். கை விரலில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நல்லா சுற்றி வச்சு நல்லா பாம்பு மாதிரி வந்திருக்குது. இப்போ நம்ம விளக்கை ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிறோம். இந்த விளக்கில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு திரி ஒன்று எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஹேர் பின்னை நல்லா வளைச்சி வச்சுருந்தோம். அதையும் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம் திரியில் நல்லா எண்ணெய் நனைச்சதுக்கு அப்புறமா இந்த ஹேர் பின்னுக்கு உள்ள இந்த திரியை இந்த மாதிரி மாட்டி வைக்க வேண்டியதுதான். இது பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும். அதனால் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எந்த இடத்துல விளக்கு வைப்போமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கு ஏற்றிய வேண்டியதுதான். விளக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் விளக்கில் கொஞ்சம் கூட கரி படியாது. அதுக்கு காரணம் என்னென்னா நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த பின்னு தான். இதனால் பாசியும் வராமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.